ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பிடித்த சேனல்ல ஈஸியா ஹெல்த்தியா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய கோதுமை மாவு வச்சு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 6 பேருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் கோதுமை மாவுல ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. மாவு மேல ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கலாம். இது 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கடாய் வச்சுக்கலாம். கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தோசை சட்டி சூடானே ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் மாவு எடுத்து தோசை சட்டியில தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி தொட்டு தொட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க. நம்ம தண்ணி தொடாமல் தட்டும்போது நம்மளுக்கு தட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நைஸாக தட்டினதுக்கு அப்புறமா சுற்றி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி திருப்பி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிருக்கணும். நல்லா 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார்னு எல்லாத்துக்கூடயும் இது நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது செய்கிற டைமிங்லேயே உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடியும். இதே மாதிரி இப்போ எல்லா அடைகளையும் தட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அடையில நம்ம தேங்காய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகான்னு சேர்த்துருக்கனால இது ஒரு ஃபில்லிங்கான டயட்டாக இருக்கும். கேரட், பீட்ரூட் கூட இதில் நீங்கள் சீவி சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். எல்லாரும் இந்த அடையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.